வணக்கம்ப்பா. நம்ம எல்லாரும் சிறுதானியத்தையும் சேர்த்துக்கிறணும்ப்பா. அந்த காலத்தில் சிறுதானியமாகவே சேர்த்தாங்க. என்றைக்கோ ஒரு நாள் தான் அரிசி சாதம் சேர்த்தாங்க. இப்போ அரிசி சாதம் தான் நம்ம மெயினாக சேர்க்குறோம். இருந்தாலும் இந்த குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக வளரணும், அவங்களுக்கு சிறுதானியம் கொடுக்கணுங்கும்போது இந்த சோளம், வெள்ளைச்சோளம் அதெல்லாம் ரொம்ப நல்லது. புரதச்சத்து நிறைஞ்சு இருக்குது, நார் சத்து இருக்குது. அதுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த அடிக்கடி சுகம்லாம் போகிறது, சளி பிடிக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் வராது. அதனால் நீங்கள் சோளத்தை நீங்கள் மிஷினில் கொடுத்து குருணை ஆக்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அப்போதைக்கப்போ ஊற போட்டு மிக்சியில் அடித்து நம்ம உருண்டை சோறு மாதிரி ஆக்கி கொடுக்கலாம். பணியாரத்துக்கு போட்டு கொடுக்கலாம். பணியாரம்லாம் நல்லா தாளித்து காரமாக பணியாரம் வச்சு சட்னி வச்சு கொடுத்தா பசங்க பிரியமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் சோளத்தை தோசை சுட்டு கொடுக்கலாம். சோள தோசை மொறு நல்லா இருக்கும், வாசமாகவும் இருக்கும். சோளத்து கூட கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கிட்டு நம்ம செய்யலாம். அப்படி சோள தோசை, சோள பணியாரம், சோள சோறு, சோள சோத்துல என்ன குழம்பு வச்சு